எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நான் உங்களோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சிக்கன் ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். இது பேர் கேட்டாலே ரொம்ப மாசாக இருக்குங்க. இது பேர் சிக்கன் டைனமைட். இந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு நான் 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பேப்ரிக்கா பவுடர். உங்களுக்கு பேப்ரிக்கா பவுடர் கிடைக்கலன்னா அதுக்கு பதிலாக மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் போடுறேன். உங்ககிட்ட மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் இல்லைன்னா ஆரிகானோ போடலாம். இல்லைனா மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த சிக்கனை ஊற வைக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றி சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு துண்டு சிக்கனும் நல்லா கோட் ஆகணும். இதை 30 நிமிஷத்துக்கு வச்சிருங்க. போல்ல 1/2 கப் மைதா, 1/2 கப் சோள மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சின்ன கிண்ணத்துல 2 முட்டையை உடைச்சு ஊத்தி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சிருங்க. அடுத்து சாஸ் கலவை செய்ய இன்னொரு பவுல்ல 1 கப் மேயோனேஸ், 2 டீஸ்பூன் சில்லி சாஸ், 3 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1/2 டீஸ்பூன் பூண்டு விழுது இல்லைன்னா பூண்டு தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நீங்க எவ்வளோ சிக்கன் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு சாஸோட இன்க்ரீடியன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் சாஸோட ஸ்பைசினஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாஸ் இப்போ ரெடி எடுத்து வச்சிருங்க. அடுத்து கடாயில் பொரிக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணுங்க. சிக்கன் 30 நிமிஷமா ஊறுது. இதை மாவு கலவையில் பெரட்டி முட்டை கலவையில் முக்கி மறுபடியும் மாவு கலவையில் பெரட்டணும். கிட்டத்தட்ட டபுள் கோட்டிங் மாதிரி செய்யணும். எண்ணெய் சூடானதும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி சிக்கன் துண்டை போடுங்க. சிக்கனை 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்க. சிக்கன் மாவு கலவையில் கோட் ஆகி இருக்கிறதுனால இது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகாது. ஸோ சிக்கன் வெந்ததும் எண்ணெயிலிருந்து எடுத்துருங்க. இப்போ பொரிச்ச சிக்கன் துண்டுகளை மேயோ சாஸில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கன் பீசஸ் எல்லாம் சாஸ்ல நல்லா கோட் ஆகணும். வாவ், இது பார்க்க டைனமைட் மாதிரி தாங்க இருக்கு. சாஸ்ல மிக்ஸ் பண்ண உடனே சர்வ் பண்ணுங்க. அட்டகாசமான சிக்கன் டைனமைட் இப்போ ரெடி. இது மேல நறுக்கின வெங்காயத்தாள் கீரையை தூவி சூடா பரிமாறுங்க. கிறிஸ்பியான அருமையான சிக்கன் டைனமைட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க.
ஸோ இந்த ரெசிபிக்கு போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணாதாங்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ண உடனே அந்த மயோ சாஸில் நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.